நம்மளோட குழந்தைங்க கிட்ட நம்ம எப்போ ஃப்ரெண்டாக இருக்கமோ அவங்க கண்டிப்பாக அவங்க மனசில் தோன்ற விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. காலங்காலமாக செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட பேசாமையும் டிவியில் சாதாரணமாக ஒரு ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்துச்சுன்னா கூட அந்த சேனலை மாத்திரமா தான் நம்ம இது வரைக்கும் குழந்தைங்களை வளர்த்திக்கிட்டு வரோம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாவது ஒரு மாற்றத்தை தேடணும்ல. உங்களோட குழந்தைங்க கிட்ட கரெக்டான வயசில் செக்ஸ் அப்படின்னா என்னங்கிற ஒரு விஷயத்த பேசுங்க. அவங்களுக்கு என்ன தோணும், என்ன செய்ய தோணும், நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி வயசுல இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பிரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீ பெருசா மாட்டிக்கோமா, உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிராத அப்படிங்கிற ஒரு உண்மையான சம்பவத்தை நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி தனிமையா உன்னோட லவ்வர் கூட போன அப்படின்னா அந்த இடத்துல என்னாலாம் உனக்கு பிரச்சனைகள் வரும், உன்னோட லவ்வர் மூலியமாவே உனக்கு என்ன பிரச்சனைகள் வரலாம், இல்ல வேற ஒருத்த மூலியமா என்ன பிரச்சனைகள் வரலாம், சுத்தி இருக்கிற உலகத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சொல்லி சொல்லி வளர்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உண்மையாலுமே தடுக்க முடியும். இல்ல அப்படின்னா எப்படி இந்த இடத்துல பிரியதர்ஷனையும் பிரியதர்ஷனோட லவ்வரும் ஒரு இடத்துக்கு போய் தப்பு பண்ணணும்னு நினைச்சாங்களோ, நாளைக்கு நம்மளோட குழந்தைங்க கூட அந்த இடத்துல இருக்கலாம்.